சவுக்கு மீடியா யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா. அதில் சங்கர், மாலதி, நிதிஷ்குமார் 3 பேர் வீடியோ போடுவாங்க. அரசியலை பற்றி தான் பேசுவாங்க சரிங்களா. இதில் வந்து சங்கர் அவர்களை வந்து போன சனிக்கிழமை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நான் சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணாதான் கோர்ட்டு வந்து லீவாக இருக்கும், பெயில் கிடைக்காதுன்னு கரெக்டாக சனிக்கிழமை பார்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் கூட வந்து வீட்டில் தான் இருந்தார். இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, என் லாயர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து அவரை வந்து வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ சவுக்கு மீடியா யூடியூப் சேனலை வந்து சீல் வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கும்போது அது லாஸ்ட் வீடியோ வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கான். இப்போதைக்கு வந்து யாருமே போடலை. அதில் சங்கர் ப்ரோவை அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களோட டீம்ஸ் யாராவது வீடியோ போடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன், யாருமே போடலை. அந்த சேனலை வந்து இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அவர் சேனலில் எப்படி இருக்குன்னா இருக்கிற ஃபேக்டை இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லிடுவார். இப்போ விஜயனை மேலே ஒரு கார்னர் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லணும், அந்த கரூர் பிரச்சனையில் வந்து அவர் வந்து சாவு வீட்டுக்கு போகலை அப்படின்னு கூட வந்து கார்னர் பண்ணி அவர் பேசினார். இந்த மாதிரி யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார். பொதுவாக வந்து டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே பொதுவாக வந்து பேசிடுவார். அதில் வந்து இப்போ உள்ள ஆட்சியை தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அவர் வீடியோ பார்க்கும்போது. அவர் வீடியோ வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 1 மாதம் 2 மாதம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து அவரோட ஸ்பீச் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு யோசித்து அவரை தூக்கி இப்போ உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ வந்து அவர் சேனலை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே வந்து சவுக்கு மீடியா சேனலை வந்து லாக் பண்ணிட்டாங்க. சங்கு பிரதரை வந்து இன்னும் வெளியிடவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் உள்ளே தான் இருக்கார். ஒருவேளை அவர் கட்சி வருவாரா, டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுவாரா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பிலிப்ஸ்ன்னு ஒருத்தரை வந்து உள்ள தூக்கி வச்சாங்க, யூடியூபர். அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ சங்க பிரதரையும் வந்து உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அவரும் வெளியே வந்ததுக்கப்புறம் டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருமே, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பலம் தான் சங்கர் பிரதர். அவர் வந்து இருக்கிற ஃபேக்டை அப்படியே சொல்லிடுவார், இப்படி தான் அரசியல் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால வந்து இப்போ உள்ள ஆளுங்கட்சியை கார்னர் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போடும்போது இப்போ உள்ள ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். அதனால அவரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் வெளியே விடவே இல்லை சரிங்களா. அவர் எப்போ வெளியே வருவார்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி வீடியோ போடுறாரு, நம்ம டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.